ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த ஆப்பை பற்றி. அதில் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்கிறது எப்படி ஓவலேஷன் டேட் கால்குலேட் பண்ணுறது. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு விதமான ஓவலேஷன் டேட் இருக்கும். அது பீரியட்ஸ் டேட் வேறு மாதிரி இருக்கும், சைக்கிள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு வந்துடும். ரைட் சைடில் ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் மந்த் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி அதில் பிங்க் கலராக இருக்கிறது எல்லாமே பீரியட்ஸ் டேட்டு, ப்ளூ கலராக இருக்கிறது ஓவலேஷன் டேட்டு, அது மேலே குட்டி குட்டி நம்பராக இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓவலேஷனோட நம்பர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8th அன்னைக்கு பீரியட்ஸ் வந்திருக்குன்னு அப்படின்னு நான் லாகின் பண்ணேன்னா அந்த ஓவலேஷன் டேட்டு எல்லாமே அதுலேயே ஷோ ஆகிடும். அடுத்த மாதத்துக்கு வர பீரியட்ஸு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெகுலராக வர்றவங்களுக்கு இந்த ஆப் கரெக்டாக இருக்கும். அந்த பீரியட்ஸ் டேட் காமிக்கிறவங்களுக்கு. இல்லை இர்ரெகுலராக வருதுன்னா நீங்கள் மந்த்லி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஓவலேஷன் டேட் கரெக்டாக காமிக்கும். எனக்கு சைக்கிளும் டேட்டையும் அமைச்சு கால்குலேட் பண்ண சொல்கிறீங்க. அது எல்லா டைமும் பாசிபிளாக இருக்காது. ஏன்னா ஒரு மந்த்து உங்களுக்கு பேக்கில் வந்திருக்கலாம், அப்புறமா சைக்கிள் வேறு மாதிரி வந்திருக்கலாம். நம்ம கரெக்டாக எல்லா மந்த்தும் அது லாகின் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பீரியட்ஸ் டேட்டை அதில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் டெடிபியர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இது எல்லாமே வந்துடும். ஆப் செட்டிங்ஸ், சைக்கிள், ஓவலேஷன்லாம் வந்துடும். சைக்கிள் டூரேஷன் இது ஒரு மந்த் உங்களுக்கு ஒரு 20 டேஸில் வந்திருக்கலாம், இல்லை 25 டேஸ், 30, அதை பொறுத்து இது காமிக்கும். அடுத்தது இந்த ஓவலேஷன் சார்ட்டுங்கிறத காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைக்கிள் அண்ட் ஓவலேஷன் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணினா நம்மளுக்கு சைக்கிள் லென்த் எவ்வளோ, 25 இல்லை 30, அதை நம்ம செட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் நான் 25 செட் பண்ணியிருந்தேன். அப்புறமா பீரியட்ஸ் லென்த்து இந்த 5 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கணும். டிஸ்பிளே சைக்கிள் சீக்வன்ஸை நம்ம ஆன் பண்ணிக்கணும். அது ஆஃபில் இருக்கும், அதனால் ஆன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு டைமும் நீங்கள் கேட்கும்போது நான் மாற்றணும். அது சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் தப்பாக காமிச்சதுன்னா அது ஓவலேஷன் டேட் கரெக்டாக இருக்காது. அதனால தான் இதில் நீங்கள் உங்களோட பீரியட்ஸை ட்ராக் பண்ணுறதுனா ட்ராக் சைக்கிள், இல்லது ப்ரெக்னென்சி, அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷனும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டேட்டெலாம் செக் பண்ணிவிட்டு சைக்கிள்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓவலேஷன் அன்றைக்கி, பீரியட்ஸ் அன்றைக்கின்ட்டு. இந்த ஓவலேஷன் டேட் பார்த்திங்கன்னா ஹை சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ட்ரை பண்ண போது நிறைய பாசிபிள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களோட சைக்கிளை நீங்களே அப்டேட் பண்ணி மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்தெந்த டேட்டு. அதனால தான் சரி இந்த வீடியோ மேக் பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.